வணக்கம் வணக்கம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த தற்பை புல்லை பற்றி நான் பேசுகிறதுக்கு எனக்கு புண்ணியம் செஞ்சுருக்கேன். நீங்கள் கேட்பதற்கும் புண்ணியம் இருந்தால் கேட்கலாம். இந்த தற்பை புல், அதன் அடியில் பிரம்மா, நடுவில் மகேஸ்வரர், மேல் பகுதியில் விஷ்ணு, இவங்க 3 பேரும் நிறைந்திருக்கிறதா அம்சம். இந்த தற்பை புல் இல்லாத, அதாவது விசேஷங்கள், நல்ல விசேஷங்கள் எங்கு நடக்குதோ அங்கெல்லாம் இந்த தற்பை புல் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த தற்பை புல்லில் பார்த்தீங்கன்னா அதில் நன்மை, பாசிட்டிவ் எனர்ஜியை கடத்தக்கூடியது, கூட அந்த ஒளியை கடத்தக்கூடிய ஆற்றல் இந்த தற்பைக்கு இருக்குது. அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகத்தில், அதாவது கும்பங்களில் இதை வைக்கிறாங்க. அப்போ அந்த இடி தாங்கின்னு சொல்லுவாங்க, அந்த இடியை கூட தாங்குகிற சக்தி இதுக்கு இருக்குது. இதை நம்ம ஒரு தங்கள் கணவர்கள் வெளியில் செல்லையில் இது 6 புல் கொண்டு போனோம்னாலே அது நமக்கு மிகுந்த பாதுகாப்பு கொடுக்கும். குறிப்பாக இந்த புல் 13 புல் நம்ம வச்சுருந்தோம்னா அந்த சித்தர் கோயிலுக்கெல்லாம் கொண்டு போனோம்னா மிகுந்த புண்ணியம் கொடுக்கும். இந்த புல் குறிப்பாக இது விநாயகருக்கு பூஜைக்கு மிக உகந்தது. இது கேது பகவான், ஞானக்காரகனான கேது பகவானை ஆக்டிவேஷன் பண்ணும். குறிப்பாக ராகு கேதுல கேது பகவானோட ஆக்டிவேஷன் மிக அதிகம். இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது திருநள்ளாறுல சனீஸ்வர பகவான் ஒளியின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும். அதனால் அங்கு பார்த்தீங்கன்னா இந்த தற்பை மென்புலாம் நிறைந்து கிடந்தது. அதனால் சனீஸ்வர பகவானுக்கு பேரே தர்ப்பேஸ்வரர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தற்பை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு புண்ணியம் எங்கெல்லாம் இருக்கிறதோ இந்த தற்பை கண்டிப்பாக இருக்கும். இந்த தற்பை இருக்கும் இடத்தில் பாசிட்டிவ், அதாவது நேர்மறை எனர்ஜி கொண்டு வரும். இந்த தற்பை புல்லை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை மற்றும் மாசி மாத அமாவாசைக்கு முன்னதாக பறிக்கப்படும் தற்பைக்கு மிகுந்த சக்தி இருக்கும். அந்த அமாவாசைக்கு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இந்த தற்பையை பொதுவாக எப்படி பயன்படுத்தலாம்னா, தற்பை பாய், அந்த தற்பை பாயாக பயன்படுத்தலாம். அந்த பூஜை அறையில் வைக்கலாம், வீட்டு வாசலில் கட்டி வைக்கலாம். வீட்டு வாசலில் கட்டி வச்சிட்டிங்கனாலே ஒரு தடுப்பை உண்டாக்கிட்டீங்க. அதாவது எதிர்மறை சக்திகள் உள்ளே வரவே வராது, அரணாக இருக்கும். இது தற்பை பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்த நாம் படுக்கை அறைகளில் பயன்படுத்தலாம். உடலுக்கு மிகுந்த நன்மை அளிக்கும். குறிப்பாக உடல் உஷ்ணம் உள்ளவர்களுக்கு குளிர்ச்சியாகவும், உடல் குளிர்ச்சி அதிகம் உடையவர்களுக்கு உஷ்ணமாகவும் இயற்கையாகவே மாறிக்கொள்ளும் தன்மை இதற்கு இருக்கிறது. என்ன நம்ம உடம்புல நன்மை தேவையோ அதை அனைத்தையும், உடல் வலிகள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும், நன்மையை மட்டும் செய்யக்கூடியது. ஆனால் இதற்கு இதை எல்லாமே இப்பொழுது பாயாக வந்துவிட்டது. குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், உடம்பு சரியில்லாதவர்கள், அவர்கள்லாம் உடல் சுகவீனம் உள்ளவர்கள்லாம் இந்த தற்பை பாயில் படுத்தாலே அவ்வளவு நன்மை கிடைக்கும். இந்த தற்பை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பூஜை யாகங்கள் செய்கிற எல்லா யாகங்களுக்கும் இந்த தற்பை இருக்கும். கண்டிப்பாக எங்கெல்லாம் நடக்கிறதோ இந்த தற்பை, சின்ன யாகம் நடந்தால் கூட இந்த தற்பை கண்டிப்பாக இடம்பெறும். அவ்வளவு புண்ணிய வாய்ந்த தற்பை. ஒருவருக்கு கல்வி சரியாக வரவில்லை என்றால் அவர் அந்த சிறுவரை இந்த தற்பை ஆசனத்தில் அமர வைத்து படிக்க வைத்தால் மிகுந்த ஞான கல்வி பெறுவார். ஏன்னால் ஞானக்காரகனா கேது பகவானின் ஆக்டிவேஷன் இதில் இருக்குது, முக்கியமானது அவருடைய ஆக்டிவேஷனுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யோகாசனம் ஒருத்தர் பண்ணுறதுனால ஒரு பலன் கொடுக்குதுன்னா, இந்த தற்பை புல்லில் அமர்ந்து யோகாசனம் செய்தாலோ தெய்வங்களை வேண்டினாலோ 1000 மடங்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய சந்திர கிரகங்களின் போது எல்லா கோவில்களும் நம்ம அடைப்பட்டிருப்போம், வீட்டிலே கூட முடங்கி கிடப்போம். ஆனாலும் கூட அந்த சூரிய சந்திர கிரகணங்களின் போது இந்த தற்பையிட்டு வைக்கப்படும் உணவுகளை நாம் உட்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது, எந்தவித பாதிப்பும் இல்லாமல். குறிப்பாக இந்த தற்பையை நாம் குடிக்கும் குடிநீரில் இட்டு வைத்தால் அந்த குடிநீர் அதிக பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளதாக மாறுகிறது. ஒரு வெள்ளை துணியில் இந்த தற்பையை இட்டு அதை கிணற்றில் நம்ம வீட்டில் உள்ள கிணற்றில் போட்டு வைத்தால் அது ஒரு 10 மணி நேரம் ஆகிட்டாலே போதும், அது கங்கை நீருக்கு இணையாக புனிதத்தன்மை பெறுகிறது. இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த தற்பையை நாம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே பயன்படுத்தி உயர்கிறது என்பது உண்மை.
ஆனால் நாமும் எல்லோரும் பயன்படுத்தணும். அசுத்தம் இல்லாத நம்ம பயன்படுத்தணும். அசுத்தம் இல்லாத இடத்துல இந்த தர்ப்பை தன்னாலவே இருக்காது, இருக்கவும் செய்யாது. அசுத்தம் நம்ம படுத்தாமல் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். நல்ல ஒரு எனர்ஜி, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜிக்கு இந்த தர்ப்பை வந்து மிக முக்கியமானது. ஒரு வீட்டில் ஒருவர் வந்து மனநிலை, அதாவது குறிப்பாக அந்த மனநிலை சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறார், ஒரு மனநிலை சற்று சீராக முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறார் என்றால், சற்று சோம்பலாக இருந்தாலோ இந்த தர்ப்பையை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த தர்ப்பையில் அவ்வளவு புனிதம் நிறைந்து கிடைக்கிறது. உணவு அருந்தும் பொழுது இந்த தர்ப்பை ஆசனத்தில் அமர்ந்து உணவு உட்கொண்டால் மிகுந்த பலன் அளிக்கும். இவ்வாறாக எவற்றிலெல்லாம் நம்ம உபயோகிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் தர்ப்பையை நாம் உபயோகிக்கணும். ஏன்னா இந்த கலியுகத்தில் வந்து நமக்கு வாய்ப்பே இல்லை நல்லதை நோக்கி போகிறதுக்கு. அது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த மிகுந்த பலனை வந்து இந்த சித்தர்கள் ஆராய்ந்து இந்த மூலிகையை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதை நாம் பயன்படுத்திக்கணும். நாம் பூஜையில் விளக்கேற்றும் பொழுது இந்த தர்ப்பையை தண்ணீரில் நனைத்து பூஜையில் வைத்தால் அந்த பூஜை சுபிட்சமாக நடைபெறும். எந்த ஒரு செயலுக்கும் இந்த தர்ப்பை, குறிப்பாக இன்று பயணங்கள் செய்கிறோம் என்றால் இந்த தர்ப்பை இருந்தால் விபத்துக்களை அறவே நெருங்கவே விடாது நம்மை. குறிப்பாக இந்த ட்ராவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி, அந்த மாதிரி தொழில் புரிபவர்களுக்கு இந்த தர்ப்பையை கொண்டு செல்வது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இழுத்து கொடுக்கும். விபத்துக்கள் நேராமல் பார்த்து கொள்ளும் இந்த தர்ப்பை வந்து. இந்த தர்ப்பையை நீர்நிலைகளில் அதிக புண்ணியம் செஞ்ச இடங்களில் இது தானாகவே வளரும் தன்மை கொண்டது. அதற்கான வரத்தை இறைவன் இதற்கு கொடுத்திருக்கிறார். நாம் வளர்ப்பதை விட அது தானாக வளரும் இடங்களில் சென்று பறிப்பது வந்து மிகுந்த பலனை கொடுக்கும். நாம் தர்ப்பை வைத்திருக்கையில் துஷ்ட சக்திகள் நம்மை நெருங்க பயப்படும். இவர் கையில் தர்ப்பை இருக்கிறது, நாம் எவ்வாறு செல்வது என்று அது யோசிக்கும். நெருங்கவே முடியாது. இந்த தர்ப்பை ஆசனத்தில் அமர்ந்து இது போன்ற யோக நிலைக்கு செல்லும் பொழுது அந்த மென்டாலிட்டி, அந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டி வந்து அதிகமாக ஈர்த்து கொடுக்குது. சாதாரணமாக நம்ம யோகா தியானம் பண்ணுறதை விட அந்த தர்ப்பை ஆசனத்தில் அமர்ந்து செய்யல 1000 மடங்கு பலன் கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்ம மென்டல், அதாவது பிசிக்கல், அதாவது பாசிட்டிவ் என்றாலே இந்த தர்ப்பை தான். நான் தர்ப்பையை பற்றி விளக்கியதால் நீங்கள் வாங்க முடியும் என்றால் அது எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்பொழுது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை சக்தி ஆக்டிவேஷன் ஆகணும் என்று இருக்கிறதோ அப்பொழுது தான் நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். நீங்கள் தர்ப்பை புல் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது சுக்கிர ஓரையில் வாங்கினால் மிகச் சிறப்பு. நீங்கள் இதை பயன்படுத்துவதற்கு அந்த நேரம் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். எனவே முயற்சி செய்து பாருங்கள். தர்ப்பையை வாங்கி வாருங்கள், நன்மை பெறுங்கள். முழுவதும் அந்த நேர்மறை சக்தியை அனைவரும் உணருங்கள். தர்ப்பை ஒரு புண்ணியம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.